திருமூலர் தரும் ரகசிய கணக்கு. தட்டர் கித்தாம். மூச்சை வெளிவிடும்போது தானாகவே விருட்டென்று வெளியேற முயலும். அவ்வாறு வெளியேற விடாமல் மெதுவாக ஊர்ந்து செல்லுமாறு வெளிவிட வேண்டும். அவ்வாறு வெளிவிட வேண்டுமானால் பெருமூளை புரணியின் கட்டளை வேண்டும். தானாக நிகழ்கிற செயலை கூட மூளையின் கட்டளைக்கு உட்படுத்தும் போது சோர்ந்திருக்கும் மூளை செயல்பாட்டுக்கு வருவது இந்த முன்னிலை மூச்சுயிர்ப்பின் சிறப்பு. இங்கு கணக்கிட்டு சூத்திரம் தருகிறார் என்கிற திருமூலர். ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால், ஆறுதல் கும்பம் 64 ஊறுதல் 32 அதி ரேஷகம், மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகம். ஆமே. திருமந்திரம் 568. மூச்சை ஏற்றும்போது இடது நாசியின் வழியாக 16 மாத்திரை அளவுக்கு ஏற்றலாம். புதிய காற்றை உள்விடாமலும் உள்வந்த காற்றை வெளிவிடாமலும் ஆறுதலாக 64 மாத்திரை அளவுக்கு நிறுத்தி கொள்ளலாம். 32 மாத்திரை அளவுக்கு வலது நாசியின் வழியாக மெதுவாக ஊற வைத்து வெளியேற்றலாம். அளவு மாறினால் சிக்கல். அடுத்ததாக குதிரைகள் செய்யும் கும்பகத்தை பற்றி சொல்லுகிறார். குதிரைகள் தாவி ஓடுவதற்கு கூடுதல் ஆற்றல் வேண்டும் என்பதால் கூடுதல் மூச்சை உள்ளிழுக்கின்றன. ஒரு பாய்ச்சலுக்கு ஒரு மூச்சு. பாயும் முன் உள்ளிழுத்த காற்றை பாயும் போது உள்நிறுத்துகின்றன. மேலெழுந்த கால்கள் கீழே படும் வரை தம்மை அறியாமலே கும்பகம் செய்கின்றன. மேலெழுந்த கால்கள் கீழே படும்போதுதான் மூச்சை வெளிவிடுகின்றன. உள்ளிழுத்த அதே அளவு காற்று வெளிவிடப்படுகிறது. ஆற்றலின் தேவை மிகும்போது உள்ளிழுத்தல், உள்நிறுத்தல், வெளியேற்றலின் அளவும் கூடும். புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கள்ளுண்ண வேண்டாம். தானே களிதரும், துள்ளி நடப்பிக்கும், சோம்பு தவிர்ப்பிக்கும், உள்ளது சொன்னோம் உணர்வு உடையோருக்கே. திருமந்திரம் 566. பறவையை காட்டிலும் சிறப்பாக பறக்கும் குதிரை. அதை வசப்படுத்தி ஏறிக்கொண்டால் அதைவிட களிப்பு தருவது கள்ளும் கூட இல்லை. சோம்பல் நீங்கி உங்களில் ஒரு துள்ளல் வரும். உள்ளதை சொன்னோம் உணர்வுடையோர் கேளுங்கள் என்று சொன்னதோடு விடாமல் 6 கால் கொண்டு எழுந்த புறவியை பேராமல் கட்டி பெரிதுண்ண வல்லீரேல் நீர் 1000 நிலமாயிரத்து ஆண்டும் பேராது காயம் பிராணந்தி ஆணையே. திருமந்திரம் நீயா எத்திரி நன்றின்றான் என்று ஆணையிட்டும் சொல்கிறார். 4 கால் குதிரையே மூச்சை பிடித்து விண்ணில் எழுகிறது. உங்களுக்கு கிடைத்திருப்பது 12 கால் குதிரை அல்லவோ? அந்த குதிரையை கட்டியாள உங்களால் முடியுமென்றால் ஏது இறப்பு? நீராலும் நிலத்தாலும் பிற பூதங்களாலும் யாக்கப்பட்ட உங்கள் உடம்பு அழியாது. 12 கால் புறவி என்பது 12 விரற்கடை அளவுக்கு பாயும் மூச்சு குதிரை. இந்த சூத்திரத்தை பிடித்து கொள்ளும் பத்திரகிரியார் 12 கால் புறவி பாய்ந்து சில்லம் தப்பாமல் பின்னிரண்டு சங்கிலிக்குள் பிணைப்பது நீ எக்காலம். பத்திரகிரியார் மெய்ஞான புலம்பல் 141 என்று இயங்குகிறார். 12 கால் குதிரை பாய்வதில் சிக்கல் இல்லை. பாயும் வேகத்தில் சிதறி சில்லாகி விடாமல் கணக்காக பாய பழக்க வேண்டாமா? இடம் வா என்றால் இடம் வரவும், வலம் வா என்றால் வலம் வரவும், நில்லென்றால் நிற்கவும் வேண்டாமா? குதிரை பழக்கி கடிவாளம் போடுவது எக்காலம்.